தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதக்காரர் தன்னுடைய 31வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாக கூறியிருக்கிறார்: எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார்? எனக்கு மறைவாய் வைத்த வலைகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீர் நீரே என்னுடைய அரணாய் இருக்கிறீர் என்று. கர்த்தர் அவருடைய கண்மலை என்பதை அறிவார். அவர் தனது புகலிடம் என்பதை அவர் அறிகிறார். அவரே அவருக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். காரணம், எந்த ஒரு மனிதனையும் நம்ப முடியாதபடி அவருடைய நாட்கள் காணப்பட்டிருந்தது. சுற்றிலும் அவருக்கு வலை உரித்து கண்ணிகளை வைத்திருந்தனர் எதிரிகள். எந்த இடத்தில் அவர் விழுவார் என்று அவருக்கே தெரியாதபடி காணப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் அவர் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார். என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை முன்குறித்தவர் நீராய் இருக்கிறபடியினால் எல்லா சூழ்நிலைகளில் இருந்து என்னை பாதுகாப்பும் கண்மலையாய் இருப்பீராக என்று அவரிடத்திலே தன்னுடைய பாதுகாப்புக்காக முறையிடுகிறார். என் தேவ பிள்ளைகளே, நீங்களும் அதே நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பிராணனை, உங்களுடைய அழிவை வாங்க தேடுகிற ஜனங்களிடத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்றால், உங்களை விளைவிக்க வேண்டும், உங்களுடைய உயர்வை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக நிற்கிற ஜனங்களிடம் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் வேண்டுமென்றால் நீங்கள் யாரிடத்தில் முறையிட வேண்டும்? ஒரு மனிதனிடத்தில் அல்ல. அவன் நிச்சயமாக வேறொரு மனிதனிடத்திலே நீங்கள் சொன்னதை சொல்லிவிடுவான். ஆனால் நீங்கள் கர்த்தரை பார்க்கும் பொழுது, அவரிடத்திலே உங்களுடைய காரியத்தை தெரியப்படுத்தும் பொழுது, என் தேவன் தன்னுடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களுக்கு சுற்றிலும் நிற்கிற எல்லா சத்துருக்களிடம் இருந்து உங்களை விலக்கி மீட்பார் என்று என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரே, அவர் தமது கரங்களினாலே உன்னை ஏந்துகிறார், சிறகு நிழலிலே உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தடுமாறும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சிரித்து கொண்டு இருப்பார்கள். விழப்போகிறான், விழுந்து விட்டான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ தடுமாறும் பொழுது உங்களை தாங்கி ஏந்தி பிடித்து மீண்டும் அவர் கண்மலையின் மேலே உங்களை உயர்த்தி நிறுத்த வைக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையின் தேவன் இயேசுவின் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். ஒரு மனிதனை சார்ந்து நிற்க வேண்டாம். ஒரு மனிதனிடத்தில் உங்களுடைய காரியத்தை தெரியப்படுத்த வேண்டாம். இயேசுவின் இடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். அவர் நிச்சயம் உங்களை விடுதலையாக்கி உங்களை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலைகளில் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி வழி நடத்துவார். God bless you.